ஆயிடுச்சு, மழை உள்ள வந்திருக்காங்க. அது போட்டோ, இது ரியல் என்னோட பொண்ணு அவங்க வந்து அந்தமான்ல பொறந்து வந்தவங்க. இப்ப நம்ம ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்க இன்டர்நேஷனல் ஃபிகர் அவங்க. ஓகேங்களா? சரி, ஜெசிகா கடற்கரை இன்வைட் டன் ஜெசி சிஸ்டர். ஹாய் ஹால் மஞ்சுமா. சங்குப்பு அக்கா சப்போர்ட். கேடி பையன் சிந்து ஹாய் தேவராஜ். கடல்கனி ஹாய். கவின் பிளாக்ஸ் மஞ்சுமா மை கிஃப்ட் அண்ட் ஜெசிகா said ஹாய் ஜெசிகா. பானு மேடம் சாப்பிட்டேன். கேடி பையன் ஹாய் பூ மஞ்சுமா. தேவராஜ் said ஹாய் ஜெசிகா. பானு கிஃப்ட். பானு ரிட்டன் கிஃப்ட் ஜெசிகா. பானுமா பாருங்க உங்களுக்கு பண்ணிருக்காங்க. கெவின் பிளாக்ஸ் வணக்கம். மறுபடியும் ஸ்டக் ஆயிட்டாங்க போங்க அவங்க. கவின் ஹாய். இல்ல ஓ ஸ்டக்கான மாதிரி இருக்கீங்களா? ஐயோ பொம்மா நெக்ஸ்ட் டக்கு ஆக்சுவலி கொடுத்தா நம்ம எனக்கு தெரியும். ஓகே ஓகேம்மா கவின் ஹாய். ஓகே ஓகேம்மா பையன் வரேன். ஓகே பண்ண வர வேண்டாம். அப்பா சுத்துது. ஆமா உலகமே சுத்துது, மனுஷனே சுத்தா, லைவ் சுத்தாதா சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஹாய் சங்குமா. ஹாய் அப்பா. ஹாய் இனியாமா. ஹாய் இனியாமா வாங்க. இனியா இட்லி வாங்க. இனியாமா வாங்க. வணக்கம் வாங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இனியாமா வாங்க. கடல் உங்களுக்கு நேத்திக்கு பண்ணியாச்சு. தேவரா பானு சிஸ்டர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சூப்பர் கவின்மா. ஓகேமா கவின் சப்போர்ட் டன் மை சேனல் கடல் கண்ணி. கவின்மா பாருங்க கடலுக்கு சப்போர்ட் பண்ண. அச்சோ சிந்துமா என்னாச்சு சொல்லுங்க. சிந்து ரிட்டன் கிஃப்ட். ஜெசிகா said ஹாய் ஜெசிகா. ஷார்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க. தங்கப்பூ நலமா சாப்பிட்டாச்சா? கடல் கறி. இப்போ தமிழ் எப்படிமா இருக்கு? உச்சரிப்பு நல்லா படிக்கிறேன் ஜெயாமா. ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆயிட்டேன். சூப்பரா படிக்கிறீங்கப்பா. கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் சிந்துமா. ராஜாண்ணா இருக்கீங்களா? ராஜாண்ணா என்ன வரல, வருவாங்க. தேவராஜ் ப்ரோ நல்லமா சாப்பிட்டாச்சா? கடல் கனி. சங்குக்கா அக்கா என்ன சாப்பிட்டீங்க? பானுமா கடல் கனி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். கெவின் கேஸ் கடல் கனி பாருங்க. கெவின் அப்பா எனக்கு பண்ணது எங்க ஏதோ கொடுத்தாச்சுமா. இனியாமா கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் நானு போகும்போது எல்லாருக்கும் துவச்சு போடணும் இல்லையா? நாத்தம் அடிக்கும். அதான் நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷா கம்ஃபர்டபுளா போட்டு வாஷ் பண்ணுவேன். மறுபடியும் ப்ளூ ட்ரெஸ் கொடுத்துருவேன் எல்லாருக்கும். ஓகே தேங்க்யூ கெவின். இன்வைட் கிஃப்ட் 10 கிஃப்ட். நீங்க அப்படியே ஆக்ஷன் காமிக்கணுமா ஜெயமா? அப்படி அடிச்சோம் அடி எம்ஜிஆர் மாதிரி காமிச்சிருக்கலாம் காமிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எனக்கு பொம்மை மாதிரி நிக்கிறீங்க. அதான் யோசனை பண்ணாங்க எல்லாரும். நான் சாப்பிட்டாச்சு கடல்பா. இதான் கிஃப்ட் அண்ட் ரிட்டன் கிஃப்ட். என்னமா பாருங்க தேவரை இன்வைட் பண்ணேன். நான் சாப்பிட்டாச்சு கடல்பா. சங்குமா பண்ற தேவா ப்ரோ செந்துமா பாருங்கன்றாங்க எல்லாரும். சங்குப்பூ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். கடல் கனி. சங்குமா பாருங்க கடல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஓகே சங்குப்பூ கடல் கனி. முருங்கைக்காய் சாம்பார், முட்டை ஃப்ரை. பானுமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ரிட்டன் கிஃப்ட் பாருங்க. பாஸ்டா பாருங்க. சொல்லுங்க செல்லப்பட்டி பசங்களா எப்படி இருக்காங்க? உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? ஆராமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா. பசங்க நல்லா இருக்காங்க. பெரியவனை காலேஜ் சேர்த்துட்டேன். சின்னவன் 11th போய்கிட்டு இருக்கிறான். இப்போ கூட ஐஸ்கிரீம் போடுறீங்களா? அங்கேதான் இப்ப வேலை பாக்குறேன். கடல்பா நான் ஆல்ரெடி இன்வைட்டட். வாங்க என்ன வேப்பாக்க வந்துட்டீங்களா? சகுமா தேடி வந்துட்டீங்களா? எங்கதான் இருக்க வேவ்? நான் தான் சின்ன பையன். வாங்க வணக்கம் வேவ். நானே தான். அப்படி பார்க்காதீங்க. நான் அந்த அளவுக்கு பேச காரணம் நானே தான். வாங்க வெல்கம் ஃபேமிலி. சங்குமா லைவ்ல வந்தா ஒரு லாங்குவேஜ், நம்ம லைவ்ல வந்தா 6 லாங்குவேஜ். ஓகேங்களா? நீ அங்க போனா தமிழ் தான் பேசுவேன், இங்கிலீஷ் தான் பேசுவேன். இங்க வந்து 6 லாங்குவேஜ் பேசுவேன். நான் ஏதாவது உங்களை கலாய்ச்சா உங்களுக்கு லைவ் புரியாது. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. வாங்க நான் தான் சின்ன பையன். வாங்க வெல்கம் டு அவர் ஃபேமிலி. சிஸ்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சுதாமா பாருங்க கடல் கனி உங்களை இன்வைட் பண்ணிட்டாங்களா? சப்போர்ட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா லைவ் அதாவது சேனல்ல டாப்ல காமிச்சு யாரும் சப் பண்ணிருக்காங்க. ஸோ கமெண்ட் போட அவங்க நம்ம தெரியக்கூடிய தான். ஜெயமா கூட நம்ம தெரியக்கூடிய தான். அப்பா சாப்பிட்டாச்சா? இனியாமா கொஞ்சம் லேட் ஆகுமா சாப்பிடணும். லைவ் வருவாங்கம்மா. கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஸோ அவரு பிசினஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காரு. பர்சனல் பிசினஸ் எக்ஸ்ட்ரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தான் லைஃப் எந்த லைஃப் சரியா போக மாட்டாரு. இப்போ அவரு தான் உங்களுக்கு போன்ல அன்னைக்கு பேசணும். போன வாரம் நீங்க லைவ் போடல என்னாச்சுன்னு தெரியல. போன் பண்ணா என்னோட போன் திருடு போச்சுமா. நான் கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணிருப்பேன். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அம்மாவை. அப்போ என் போன் திருடு போயிட்டாங்க. யாரோட நம்பரும் இல்லை.
ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்க என்னோட